பல்நோக்கு சிந்தனை கொண்ட என் இனிய இந்திய தேச மக்களே, நீங்கள் பிறருக்காக வாழ்கிறேன் என்றால் அது உத்தமம். பிறருக்காகவே உழைத்து தன் வாழ்நாளை இந்த சமூகத்தின் உயர்வுக்காக அர்ப்பணிக்கிறேன் என்றால் அது மாபெரும் உத்தமம். உனக்குள் ஓர் மகாத்மா நாண ஒளிமயமாகிறார் என்பது பொருள். இதை தவிர்த்து எந்த விதத்திலும் தலைவன் என்கின்ற சொல்லுக்கும் எழுத்துக்கும் தகுதிகள் எல்லளவேனும் இல்லாத நபர்களை ஏதோ ஒரு அற்ப காரணத்திற்காக பயப்பட்டு தலைவனாய் ஏற்றுக்கொண்டு உனக்காகவும் வாழாது, உனது சுற்றத்திற்காகவும் வாழாது, உழைக்காது அவனை பின்தொடர்ந்து உன் வாழ்நாளை அர்ப்பணித்து ஓடிக்கொண்டிருக்கின்றாயே, உன் வாழ்நாளில் நீயாக சுயம்புவாக கற்றுக்கொண்ட அறிவாற்றலும் கல்வியால் பெற்றுக்கொண்ட அறிவாற்றலும் காற்றோடு காற்றாய் கரைந்து போகவா? நீயும் ஓர் தலைவன்தான், மறந்து விடாதே. நீயும் ஓர் தலைவன்தான், மறந்து விடாதே. முதலில் உன்னையே நீ தலைவனாக ஏற்றுக்கொள். அப்படி ஏற்றுக்கொள்வாயானால் உனக்கு மேலானவன் எவனும் இல்லை என்பதை அறிவாய். அப்படி ஒருவன் இருப்பதாக நீ அறிவாயானால் அவனை நட்புகொள். கர்ணனுக்கு துரியோதனன் போல், குகனுக்கும் சுக்ரீவனுக்கும் விபீஷணனுக்கும் ராமன் போல் எல்லாம் உன் வசமாகும். அது மட்டுமல்ல, நீ சரியாக உழைத்து சரியான காலத்தில் அனைத்து தேவைகளையும் உனது குடும்பத்திற்காகவும் பூர்த்தி செய்து கொண்டு மகிழ்வுடன் சுற்றம் சூழ வாழ்வாயானால் நீயே சிறந்த தலைவனாவாய். உனது சந்ததியால் போற்றப்படுவாய். அப்பொழுது நீ வாழும் அறம் சார்ந்த வாழ்க்கையை காணும் காலம் சிறந்த தலைவன் எப்படி இருப்பான், அவன் செயல் எப்படி இருக்கும், அவனால் எப்படி சமூகமும் நாடும் செழிக்கும் என்பதை உனக்கு அடையாளப்படுத்தும். அல்லது உன்னையே அந்த தலைவனாய் சமூகத்திற்கு அடையாளப்படுத்தி இந்த தேசத்திற்காக அரியணையை ஏற்றி அமர வைக்கும். இந்த தேசத்திற்காக அரியணையில் ஏற்றி அமர வைக்கும். மறந்து விடாதே. புரிதலோடு சிந்தித்து செயலாற்றுவாயாக. மகாத்மா காந்திஜியின் அகிம்சை அறவழியில் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வணக்கமுடன். KKR.